படிப்படியாக குறைந்த சாலை விபத்து மரணங்கள். அசத்தும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால். மனிதர்களின் பரபரப்பான வாழ்க்கையில் வேகமான பயணங்களுக்கு முக்கிய பங்குண்டு. ஆனால் சாலை விதிகளை சரியான முறையில் கடைபிடிக்காமல் போவதால் விபத்துகள் ஏற்படுவதுண்டு. இதுபோன்ற விபத்துகளில் சிக்கி சிலர் மரணம் அடைவதுதான் சோகத்தின் உச்சம். இதனை கருத்தில் கொண்டு சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்கவும் அவற்றை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளும் விதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சாலை விபத்துகளில் ஏற்படும் மரணங்கள் மளமளவென குறைந்துள்ளது. இத்தகைய நற்செய்திக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகள் தான் முக்கிய காரணம். மேலும் அவர் விபத்துகள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி நகர்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இதுகுறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்கள் தொகை அதிகரிப்பு, வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு உள்ளிட்ட சவால்கள் தொடர்ந்து சவால்களாக இருந்து வந்தாலும் விபத்துகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விபத்துகளை குறைக்கவும் உயிர் பலி ஏற்படாமல் தடுப்பதற்கு தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கண்காணிப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டு உள்ளன. இதில் சாலை விதிகளை மீறுபவர்கள், கண்மூடித்தனமான வேகத்தில் வாகனத்தை இயக்குபவர்கள் உள்ளிட்டோருக்கு எச்சரிக்கை விடுப்பதோடு அவர்களிடம் அபராதமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விபத்து பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற சீரிய நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஆண்டில் நல்ல பலன் கிடைத்துள்ளன. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு 17,526 விபத்துக்குள் ஏற்பட்டு 18,347 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் கடந்த ஆண்டான 2024 17,282 விபத்துகளும் 18,074 உயிர் பலியும் ஏற்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையானது ஒரே ஆண்டில் 272 குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட விபத்துகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஓட்டுநர்களின் தவறுகளே என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஹைவே மொபைல் செயலி உருவாக்கப்பட்டு விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மேலும் 6,165 பகுதிகள் விபத்து பகுதிகளாக கண்டறியப்பட்டு அங்கு சாலைகளின் தரம், விபத்து நடக்கும் விதம், சாலை போக்குவரத்து அடர்த்தி உள்ளிட்டவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 6,165 அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 3,165 பகுதிகளில் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக பெருமளவு விபத்துகள் குறைந்துள்ளது. சிக்னலுக்கு மாற்றாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட யூ-டர்ன் நடைமுறை காரணமாக கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 4% விபத்துகள் குறைந்துள்ளன. இதன் காரணமாக வாகனங்களின் காத்திருப்பு நேரம் குறைவதால் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையை மற்ற நகரங்களிலும் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் சாலை விதிகளை மீறியதாக 12,58,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 2,07,000 பேர் அதிவேகத்தில் சென்றதாகவும், 2,58,000 பேர் சிக்னல் விதி மீறலுக்காகவும், 4,20,000 வழக்குகள் செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்கியதாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மது குடித்துவிட்டு வாகனங்களை இயக்கியதாக 12,306 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 64,94,000 பேர் ஹெல்மெட் போடாமல் வாகனத்தை இயக்கியதற்காகவும், 5,78,000 பேர் சீட் பெல்ட் அணியாத காரணத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் வாகன சட்டத்தை மீறி வாகனங்களை இயக்கிய 80,558 பேரின் ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோல்டன் ஹவர் என்று அழைக்கப்படும் சரியான நேரத்தில் விபத்தில் சிக்கி 12,629 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனால் பல மரணங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலின் துரித மற்றும் அதிரடி நடவடிக்கைகளாலும் தமிழகத்தில் சாலை விபத்துகளும் அதனால் ஏற்படும் மரணங்களும் மளமளவென குறைந்துள்ளது. மேலும் விபத்து இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் டிஜிபி சங்கர் ஜிவால் மேலும் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தவும், வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை கடுமையாக பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்.